வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது ரொம்ப ஒரு முக்கியமான கம்பேரிசனும் கூட. ஏன்னா என்கிட்ட மோட்டோ S60 ஃபியூஷன் இருக்குது அண்ட் ஐக்கோவோட Z10மே இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எது பெட்டராக இருக்குது, எது நல்ல ஆப்ஷனாக இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம், இந்த மாதிரி கம்பேரிசன்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக டைம் வந்து செலவாகுது. ஸோ நீங்கள் இதுக்காகவாது சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா இது மாதிரி வீடியோஸ் எனக்கு அப்கமிங்கில் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெக்கை பற்றிலாம் அதிகமாக பேச போகிறது கிடையாது. இதுக்கான கம்ப்ளீட்டான ரிவ்யூ இருக்குது, இதுக்கான கம்ப்ளீட்டான ரிவ்யூ நம்ம சேனல் இருக்குது. தனித்தனியாக வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ரெண்டு ஃபோனில் எது நல்லா இருக்குது, எது நல்லா இல்லை அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் பில்ட் அண்ட் டிசைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். பில்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல மோட்டோ தான் வின்னர்னு சொல்லுவேன். ஏன்னா இதில் வந்து ஒரு வீகன் லெதர் பேக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் ப்ரொடெக்ஷனுக்கு Gorilla Glass 7 யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் IP69 ரேட்டிங்குமே இருக்குது. பட் ஐக்குள்ள IP65 ரேட்டிங் தான் இருக்குது. இல்லை பேக்குமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். பட் இதில் 3 கலர் வேரியன்ட் இருக்குது, இதில் 2 கலர் வேரியன்ட் இருக்குது. ஃபோன் கையில் பிடிக்கிறதுமே பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோ தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே கர்வ் ஆகுது. திக்னஸ் ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கல் தான். பட் கையில் பிடிக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோ. ஸோ ஓவரால் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியில் மோட்டோ தான் வின் பண்ணுது. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸில் மட்டும் ஒரு சின்ன சேஞ்ச். இதில் உங்களால் மைக்ரோ SD போட்டுக்க முடியும் மோட்டோவில். பட் ஐக்குள்ளே போட முடியாது. 2 நேனோ சிம் தான். அது அப்படியே டிஸ்பிளே ஸ்பெக்னு வந்தோம் அப்படின்னா இதில் உங்களுக்கு ஒரு கர்வ் டிஸ்பிளே கிடைக்குது. இதுவுமே குவாட் கர்வ் தான். பட் சைடு ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே கர்வ் ஆகுது. ஐக்குள்ள வந்து ஒரு குவாட் கர்வ் டிஸ்பிளே, சைடில் ரொம்ப கர்வாக இல்லை, கரெக்டான கர்வாக இருக்குது. பட் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாகவும் ப்ரீமியமாகவும் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோ தான். பட் ஒரு சிலருக்கு இந்த கர்வ் டிஸ்பிளே பிடிக்காது, இந்த ரிஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்கும், ஃபால்ஸ் டச் கொஞ்சம் ஆகும். ஸோ அப்படி ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஐக்கு போகலாம். பட் டிஸ்பிளேயோட குவாலிட்டி, ரெசல்யூஷன் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோவில் தான் பெட்டராக இருக்குது. நான் சைட் பை சைட் போட்டிருக்கேன், நீங்களே செக் பண்ணி பாருங்க எது பெட்டராக இருக்குன்ட்டு. மோட்டோவில் நல்ல ஒரு வைப்ரண்டான கலர்ஸுமே கிடைக்குது, அண்ட் டீப்பரான பிளாக்ஸும் கிடைக்குது. வேறு ஐக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது. பட் மோட்டோ கம்பேர் பண்ணும்போது மோட்டோ தான் பெட்டராக தெரியுது. இங்கே ரெசல்யூஷன்லையுமே ஒரு சின்ன சேஞ்சு. மோட்டோவில் உங்களுக்கு 1.5K கிடைக்குது. அதனால் இன்னுமே ஷார்ப்பான இமேஜஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இந்த ரெசல்யூஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய மேட்டர் இல்லை. அண்ட் அவுட்டோர் பிரைட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரு சிமிலரான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. மோட்டோவில் ஒரு 100 நிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ பிரைட்னஸில் அதிகமாக கிடைக்குது. பட் பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் அதிகமாக இருக்குது. பட் ரெண்டு ஃபோனுமே அவுட்டோரில் ஈக்குவலாக பிரைட்டாக இருக்குது. இதை விட ஒன்று இதை பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ டிஸ்பிளே குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இங்கே மோட்டோ தான். அண்ட் அடுத்து என்ன தான் டிஸ்பிளே நல்லா இருந்தாலும் அது கூட ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லா இருந்தது தான் அந்த மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது மோட்டோவில் உங்களுக்கு டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது, ஆடியோ குவாலிட்டி நல்லா ரிச்சாக லவுடாக தான் இருக்குது. பட் இங்கே ஐக்குள்ள வந்தோம் அப்படின்னா சிங்கிள் ஸ்பீக்கர் தான். அது வந்து நல்லாவே சைட் பை சைடு வைக்கும்போது டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் வீடியோலையுமே சாம்பிள் அட்டாச் பண்ணுறேன், கேட்டு பாருங்கள். ஸோ இதிலே தெரிஞ்சிருக்கும் மோட்டோட ஸ்பீக்கர்ஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு. பட் ஐக்குள்ள என்ன தான் வால்யூம் பூஸ்ட் இதெல்லாமே கொடுத்தாலுமே ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தான் அப்பயும் பெட்டராக பண்ணுது. ஸோ நல்ல ஒரு மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பட்ஜெட் ரேஞ்சில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மோட்டோ கரெக்டான சாய்ஸாக இருக்கும். அண்ட் அடுத்து சாஃப்ட்வேர் சைடு வந்தோம்னா ரெண்டுமே Android 15 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஐக்குள்ள உங்களுக்கு ஃபன்டச் OS 15 வந்து கிடைக்கும். மோட்டோவோட ஹலோ UI வந்து கிடைக்கும். ரெண்டு OSமே நல்ல ஃபீச்சர் ரிச்சான OS தான். ஆல்மோஸ்ட் எல்லா AI ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு ரெண்டு ஃபோன்லையுமே கிடைக்கும். பட் மோட்டோவில் தான் பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கான OS அப்டேட் கொடுக்குறாங்க. ஐக்குள்ள 2 வருஷத்துக்கான அப்டேட் தான் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அப்டேட்ஸ் வைஸ் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா மோட்டோ UI தான் பார்த்தீங்கன்னா பெட்டரான சாய்ஸ். பட் மோட்டோ UIல ஒரு சில பக்ஸ் அங்கங்கே நிறைய இடத்துல பார்க்க முடியுது. மோட்டோ காலகாலமாக சரி பண்ணவே மாட்டேங்கிறாங்க. பைக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாஸ்ட்டாக ஸ்மூத்தாக இருக்குது. எந்த வித பக்ஸும் நான் பெருசாக நோட்டீஸ் பண்ணல. பட் ஓவரால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எதில் பெட்டராக இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா மோட்டோ தான். ஏன்னா இதில் எந்த வித ஆட்ஸ் ப்ளோட்வேர்ஸ் எதுவுமே கிடையாது. பட் ஐக்குள்ள இங்கே ஹிடனாக ஒரு சில ஆட்ஸ் வரும். இந்த விவோட ஸ்டோர்ஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். அண்ட் இனிஷியலாகவே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ளோட்வேர்ஸ் இருக்கும். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு ப்ளோட்வேர்ஸில் இஷ்டம் இல்லை. ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது இந்த இடத்துல மோட்டோ UI தான். அப்படியே இந்த ஹாப்டிக் ஃபீட்பேக்னு பார்த்தோம் அப்படின்னாலுமே மோட்டோவில் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தோணுது. அடுத்து ஃபோனோட இம்பார்ட்டன்டான விஷயமான கேமரா சைடு வந்தோம் அப்படின்னா மோட்டோவில் ஒரு 50 MP ஒரு மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் 13 MP ஒரு அல்ட்ரா வைடும் கிடைக்குது. பட் ஐக்குள்ள 50 MP ஒரு மெயின் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டோட இமேஜ் சாம்பிள் நான் சைட் பை சைட் போடுறேன், நீங்களே பாருங்க. கண்டிப்பாக மோட்டோ தான் பெட்டராக இருக்குது. ஐக்கோட இமேஜஸ் கன்சிஸ்டண்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்ம் பண்ணல. மோட்டோவில் கன்சிஸ்டண்டாக இருக்குது. மோட்டோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு விவிடான கலர் டெக்ஸ்சர் வந்து இருக்குது. ஸோ அது பிடிச்சிருந்தா ஓகே. பட் ஓவராலாக பார்க்கும்போது கேமராஸ் அப்படின்னா மோட்டோ தான். ஏன்னா இதில் கொடுத்துருக்க 13 MP அல்ட்ரா வைடுமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. அண்ட் இதை யூஸ் பண்ணி உங்களால் மேக்ரோ ஃபோட்டோஸும் எடுத்துக்க முடியும். ஐக்குள்ள அதை பண்ண முடியாது. ஸோ வீடியோ சாம்பிள் ரெண்டுலையுமே 4K 30fps ஷூட் பண்ணிக்க முடியும். எதில் பெட்டராக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். சாம்பிள்ஸ் அட்டாச் பண்ணுறேன். ஸோ இப்போ ரெண்டு ஃபோன்லையுமே 4K 30fps ஷூட் பண்ணிருக்கேன். ரெண்டுலேயுமே ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்குது. அப்படியே சன்னுக்கு டைரெக்டாக பார்ப்போம். ஸோ லைட்டாக மோட்டோ கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஓவரால் பார்க்கும்போது ரெண்டு ஃபோன்லேயுமே பெட்டராக தான் அவுட்புட்ஸ் இருக்குது. ஸோ எடுத்து பார்த்ததுக்கப்புறம் தான் ப்ராசஸிங்கில் ஏதாவது நடக்குதான்னு தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃபோன்லேயும் 4K 30fps ரியர் கேமரா.
ஸோ எனக்கு பார்க்க இதில் மோட்டோ கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கொஞ்சம் பிரைட்டராக அண்ட் ஷேடோஸ்லேயும் லைட்டாக டீட்டெயில்ஸ் தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ பட் ஆடியோ வீடியோ ரெண்டுலேயும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ரெண்டையும் மாற்றி போட்டு காமிக்கிறேன். ஃபோக்கஸிங்குமே ரெண்டு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மோட்டோ தான் பெட்டராக இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் அப்படியே செல்ஃபி வீடியோஸும் பார்த்துட்டு போயிடலாம். இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபோன்லேயும் 4K 30% சப்போர்ட் இருக்குது. பட் இமேஜ் குவாலிட்டி ப்ராசஸிங் எதில் பெட்டராக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோவில் தான். ஸோ வீடியோ சாம்பிள்ஸ் இதுக்கும் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் கேமராவில் 4K 30% ஷூட் பண்ணிருக்கேன். எனக்கு பார்க்கும் போதே டிஃப்ரென்ஸ் தெரியுது, மோட்டோவில் தான் பெட்டராக இருக்குது. ஏன்னா ஐக்கூ கொஞ்சம் பேக் லைட் கண்டிஷன்ஸில் ஃபேஸை கொஞ்சம் டார்க்கன் பண்ணுது. பட் மோட்டோ பேக் லைட்டும் சரி ஃப்ரண்ட்லேயும் சரி ரெண்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ப்ராசஸ் பண்ணுது. ஸோ அப்படியே சூரியனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, இப்போயும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் ரெண்டுலேயும் 4K இருந்தாலும் மோட்டோ தான் பர்ஃபார்ம் பண்ணுது பெட்டராக. அடுத்து அப்படியே செல்ஃபியோட ஸ்டில் ஃபோட்டோஸ் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபோன்லேயும் உங்களுக்கு 32 MPக்கான ஒரு சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் கலர்ஸாக இருக்கட்டும், டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோவில் தான் பெட்டராக இருக்குது. ஐக்கூலையும் கொஞ்சம் பரவாயில்லாமல் தான் இருக்குது, பட் மோட்டோ அளவுக்கு பெட்டராக இல்லை. ஸோ ஓவராலாக கேமரா எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல மோட்டோ தான் சாலிடான வின்னராக இருக்குது. அடுத்து ப்ராசர் சைடு வந்தோம் அப்படின்னா ஐக்கூல உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகனோட 7S3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மோட்டோவில் மீடியாடெக் டிமென்சிட்டி 7400 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் பேப்பரில் ஸ்பெக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா மீடியாடெக்கை விட ஸ்னாப்ட்ராகன் நல்லா தான் ஸ்கோரிங் வந்து இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது CPU த்ராட்டிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோர்ஸ் அடி வாங்குது மோட்டோவில். ரியல் டைம் கேமிங் பர்ஃபார்மன்ஸுமே அப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக மோட்டோவோட பார்த்தீங்க அப்படின்னா ஐக்கூல கேமிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. பட் நீங்கள் கேம் ஆட தான் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா 2 ஃபோனையும் கன்சிடர் பண்ணாதீங்க. இதை விட பெட்டரான ஃபோன்ஸ் மார்க்கெட்டில் நிறையாவே இருக்குது. பட் ஸ்டோரேஜில் டிஃபரன்ஸ் இருக்குது. மோட்டோவில் உங்களுக்கு பேஸே 8256 கிடைக்குது. பட் ஐக்கூல உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 8128 தான் கிடைக்கும். 2 ஃபோனோட ஹை எண்ட் வேரியன்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 12256 தான். அடுத்து பேட்டரியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா மெயின் சேஞ்ச். ஐக்கூ இந்த இடத்துல தான் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணுன்னு சொல்லணும். 7300 mAh கொடுத்துருக்காங்க. அண்ட் 90 watts ஃபாஸ்ட் சார்ஜிங்குமே இருக்குது. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 0 to 100 வெறும் ஒரு 1 மணி நேரம் 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. பட் மோட்டோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5100 mAh தான் இருக்குது. 68 wattsக்கான ஃபாஸ்ட் சார்ஜர் தான் இருக்குது. பட் இந்த சார்ஜர் PD சப்போர்ட் பண்ணணும், உங்களால் லேப்டாப்ஸும் சார்ஜ் பண்ணிக்க முடியும். மோட்டோவை பொறுத்த வரைக்கும் 0 to 100 1 மணி நேரம் 12 நிமிஷத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. ஸோ சார்ஜிங் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. இதோட கெப்பாசிட்டிக்கு இது ஃபாஸ்ட்டாக இருக்குது, இதோட கெப்பாசிட்டிக்கு இது ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. பட் பேட்டரி லைஃப்னு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. மோட்டோவில் உங்களுக்கு 8 to 9 hours தான் ஸ்க்ரீன் ஆன் டைம் வருது. ஸோ தாராளமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளுக்கான பேட்டரி லைஃப் வந்துடும். பட் ஐக்கூல 12 to 13 மணி நேரத்துக்கான ஸ்க்ரீன் ஆன் டைம் வந்து வருது. என்னால் இந்த ஃபோனை எவ்வளோ புஷ் பண்ணியுமே ஒரு நாளில் இதோட பேட்டரி லைஃபை முடிக்கவே முடியல. ஸோ கேஷுவல் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக 2-2.5 நாளைக்கு வரும். ஸோ பேட்டரி சைடு இங்கே வின்னர்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஐக்கூ தான். அண்ட் ஃபைனலாக அதர் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2 ஃபோன்லையும் NFC கிடையாது. இதில் உங்களுக்கு IP69க்கான ரேட்டிங் இருக்குது, இதில் IP65 தான் இருக்குது. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோவில் தான் ஒரு சில அட்வான்டேஜஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபைனலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐக்கூ உங்களுக்கு 22,000 கிடைக்குது. மோட்டோவும் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் ஆஃபர்லாம் போட்டிங்க அப்படின்னா 22,000 கிடைக்கும். பட் பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா மோட்டோவில் 256 கிடைக்குது, இங்கே 128 தான் கிடைக்குது. இதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இது வரைக்கும் சொன்னதில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எது பெஸ்ட்டுன்னு அப்படின்னு. கண்டிப்பாக மோட்டோ தான் இந்த இடத்துல கிளியராக வின் பண்ணுது ஐக்கூ கம்பேர் பண்ணும்போது. இந்த ஐக்கூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு இடம் பேட்டரியில் மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பேட்டரி தான் மெயின் கன்சர்ன். நான் ஃபோன் வாங்குறதே பேட்டரிக்காக அப்படின்னா மட்டும் இந்த ஃபோனை கன்சிடர் பண்ணுங்கள். மற்றபடி இது எதுக்கும் கன்சிடர் பண்ண தேவையில்லை. என்ன கேட்டிங்க அப்படின்னா பேட்டரி அந்தளவுக்கு பெரிய மேட்டர்லாம் எனக்கு பண்ணல. ஒரு 1500 mAh தான் பார்த்தீங்க அப்படின்னா அது அதிகமாக இருக்குது. ஒரு 4 மணி நேரம் ஸ்க்ரீன் டைம் எக்ஸ்ட்ரா வரும். பட் இது 1 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுனால இது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸாக எனக்கு வந்து பட கிடையாது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.